வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. சமீபத்தில் தென் மாவட்டங்களில் பெய்த பெரும் மழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். இன்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருகிறது. இங்கே மக்களை சந்தித்து எங்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். வரலாற்றில் இது போன்ற மழை இதுவரை நாங்கள் பார்த்தது கிடையாது என்றெல்லாம் இந்த பகுதி மக்கள் சொல்லி வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழக அரசு இன்னும் எடுத்திருக்கலாம். அதே வேளையில இந்த மாவட்டத்தில் இன்னும் பல கிராமங்களுக்கு இன்னும் அதிகாரிகளோ அரசியல் தலைவர்கள் கூட இல்ல, கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் யாரும் போய் பார்க்காத கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. மழை பெய்து 5 நாட்கள் ஆகியும் இன்னும் பல கிராமங்களுக்கு குடிநீர் கிடையாது, உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, குழந்தைகளுக்கு பால் கிடையாது. தமிழக அரசு உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்தி, அதாவது செய்யலன்னு நான் சொல்லல, செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா வேகம் போதுமானது கிடையாது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்வையிட்டார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இங்கேயே 2 நாள் தங்கி அவர் தலைமையிலே மீட்பு பணிகள், நிவாரண பணிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக அனைத்து கிராமங்கள், அனைத்து மக்களுக்கும் இந்த உதவிகள் சென்றடைந்திருக்கும். சில அமைச்சர்கள் இங்கே இருக்கின்றார்கள், ஆனால் போதுமான வேகம் இல்லை. காலையில திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு சென்றேன். அங்கேயும் இதே பிரச்சனை தான் மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே தூத்துக்குடியில அதை விட இங்க மோசமாக ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் பல நகரத்தில், தூத்துக்குடி நகரத்துல இன்னும் பல பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியில பெரிய பெரிய ராட்சச பம்ப் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த நீரை வெளியேற்றி இருக்கணும். நேரம் இன்னைக்கு 6வது நாள், ஆனாலும் அதுல வேகம் பத்தல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக முதல் தவணையாக 10,000 ரூபாய் உடனடியாக அரசு கொடுக்கணும். 6,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அது நிச்சயமாக போதுமானது கிடையாது. முதல் தவணை 10,000 ரூபாய் கொடுக்கணும். அடுத்தது 10,000 ரூபாய் கூட, அப்புறம் 5,000, 25,000 ரூபாய் கொடுக்கணும். இங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் அறிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். அது போதுமானது கிடையாது. ஒரு ஏக்கருக்கு, அதாவது வாழை, நெல்லு பாதிப்புலாம் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும். ஆனா ஒரு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய்னா ஒரு ஏக்கருக்கு 6,000 ரூபாய், 6,500 ரூபாய் தான். அது பத்தல. ஆயிரக்கணக்கான வீடுகள் அதாவது தரைமட்டமாகிவிட்டது. அதாவது சின்ன சின்ன பிரச்சனை இடிஞ்சதுலாம் கிடையாது, தரைமட்டமாகி அவ்வளவு பெரிய வெள்ளம் இது. இதற்கு அவர்களுக்கெல்லாம் அரசு வந்து வீடு கட்டி கொடுக்க வேண்டும் உடனடியாக. அதாவது உடனடி தேவைகள், இடைக்கால தேவைகள், நீண்ட கால தேவைகள், இம்மிடியேட் இஷ்யூஸ், இன்டர்மீடியட் இஷ்யூஸ், லாங் டேர்ம் இஷ்யூஸ், இதை அரசு செய்ய வேண்டும். இந்த வெள்ளம், இது போன்ற வெள்ளம் வரும் காலத்திலே அடிக்கடி நம்ம பார்க்க போறோம். காலையில சொன்ன நேற்று சென்னையில, இன்னைக்கு நெல்லை, தூத்துக்குடி, நாளைக்கு எந்த மாவட்டம் தான் பாதிக்கலாம். சமீபத்தில் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனையால லிபியா நாட்டுல ஒரு நகரத்துல கிளவுட் பர்ஸ்ட் நடந்தது. அந்த கிளவுட் பர்ஸ்ட்னால ராத்திரில அந்த மக்கள், தூங்கிட்டு இருந்த மக்கள் 10,000 பேர் வந்து ஒரே ராத்திரில இறந்திருக்கிறாங்க. 10,000 பேர். இது இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலயோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிற்காலத்தில் வரலாம். இதைத்தான் 10-15 ஆண்டு காலமாக அரசுக்கு சொல்லி வருகின்றோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால பிரச்சனைகள், அதாவது தடுப்பு நடவடிக்கைகள், வரதுக்கு முன்பு என்னென்ன, வந்ததுக்கு பின்பு என்னென்ன, இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் அரசுக்கு. ஆனா அரசு பாடம் கத்துக்கல.
கத்துக்குமாறு சந்தேகமா இருக்கு. ஏதோ வெள்ளம் வருது, மழை வருது, அதுக்கப்புறம் வர்றாங்க, மெதுவாக நிவாரணம்னு சொல்லி பண்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. இதுதான் நம்ம காலகாலமா பார்த்துட்டு வரோம். ஒரு சயின்டிபிக் அப்ரோச், விஞ்ஞான ரீதியில அந்த அணுகுமுறை எல்லாம் இவங்களுக்கு தெரியல, அதை எடுத்துக்கலாம். அதே வேளையில மத்திய அரசு உடனடியாக தமிழக அரசு தேர்ந்த 2000 கோடி ரூபாய் முதல் தவணை பணத்த நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஏன்னா சென்னையில 10-15 நாட்களுக்கு முன்பு பெரும் வெள்ளம், அங்க மிக்ஜாம் புயல், அங்க புயல் வந்ததுனால வெள்ளம். இங்க புயல்லாம் கிடையாது. இங்க வடகிழக்கு பருவம், அதுல வந்த மழை வரலாறுல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு அதிகமா ஒரு நாள் பெய்த மழை அவிலாஞ்சின்னு ஒரு ஊரு ஊட்டி பக்கத்துல, அது ஒரே நாள்ல 2019 911 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது. ஆனா இங்க காயல்பட்டினத்துல 950 மில்லிமீட்டர் ஒரே நாள்ல பெய்த மழை இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அதான் ரெக்கார்டு. ஆனா இந்த ரெக்கார்ட இன்னும் 2-3 ஆண்டுகள்ல இன்னும் வேற ஏதாவது ஊர் பீட் பண்ண போகுது. இது நான் இன்னைக்கே நான் சொல்றேன். நான் அன்னைக்கு திருப்பி இதே நிலை தான் வரப்போகுது. இதே வெள்ளம் தான் வரும், இதே தான் பாதிப்பு வரும். எல்லாம் விவசாய பாதிப்பு, வீடுகள் பாதிப்பு, கால்நடைகள் பாதிப்பு, எல்லாம் பாதிப்பு தான் இருக்க போகுது. மக்கள் எல்லாம் அவங்களோட உடைமைகள்லாம் இழந்து அப்படி நிக்க போறாங்க. சாப்பாடு இதெல்லாம் இதான் இருக்க போகுது. அதனால வரும் காலத்துல அரசு மிட்டிகேஷன் சொல்லுவாங்க, இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன செய்யணும். அது இல்லாமல் அடாப்டேஷன், மக்கள் அவங்கள மாத்திக்கணும். ஆமா, இதுக்கு பிறகு இதெல்லாம் வரும், வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும். அதற்கு முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு முன் எச்சரிக்கை அறிவிப்புகள் வரணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்ததா? இவ்வளவு மழை வரப்போகுது, இவ்வளவு பாதிப்பு வரப்போகுது. இங்கே அங்க தாமிரபரணி திறந்து விடுறாங்க, 30,000 கன அடின்னு சொல்றாங்க ஒரு வினாடிக்கு. திறந்து விட்டு 1.5 லட்சம் கன அடி திறந்து விட்டு இருக்காங்க. அறிவிப்புல எல்லா அடிச்சுன்னு போயிருக்காது. பேப்பரை பாதிப்பு. இன்னும் இன்னைக்கு கூட இப்படி வாங்கிட்டு போக முடியாது. அங்க இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. முன்னக்காயில் ஒரு தாமிரபரணி முகத்துவாரத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் போல. பாவமா இருக்கு அந்த மக்கள். அதனால இந்த காலத்துல சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் நிவாரணம் இது போன்ற இந்த மழை வெள்ளம் 5 நாள் 6 நாள் ஆகியும் இன்னும் சரியான முறையில இந்த நிவாரண பொருட்கள் விநியோகம் செய்யல. எல்லாம் குறையெல்லாம் இருக்கு. செய்யலன்னு நான் சொல்லல, போதுமான வேகம் போதுமான வேகம் கிடையாது. எங்க கேட்டாலும் யாரும் வரலன்னு ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தணும். மீண்டும் கூட இங்க இங்க பார்த்து அங்க வேகப்படுத்தணும், அந்த வேலைகளை வேகப்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது என்னன்னா, இப்ப முதல் தாக்கம் இந்த வெள்ளம் மழைனால வர தாக்கம். அடுத்த தாக்கம் பாத்தீங்கன்னா சுகாதார சீர்கேடுகள்னா ஹெல்த் இஷ்யூஸ். சரியான குடிநீர் இல்லாதனால டைபாய்டு, அப்புறம் காலரா, அது இல்லாம கொசு இந்த பிரச்சனை, மலேரியா, அப்புறம் லெப்டோஸ்பைரோசிஸ், எலியினால வர லெப்டோஸ்பைரோசிஸ், இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது ஹெல்த் கேம்ப், மெடிக்கல் கேம்ப்ஸ் தினம் அடுத்த 10 நாளைக்கு இந்த பகுதியில் நடத்தணும். இது நகரத்துல மட்டும் கிடையாது, கிராமத்திலயும் இது தினம் இது நடத்தணும்னு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோளா அரசுக்கு நான் வைக்கிறோம். நாங்க எங்களால செஞ்ச உதவியை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு அந்த மழை பெஞ்ச அடுத்த நாள்ல இருந்து எங்க கட்சியை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும் இறங்கி எல்லாத்துக்கும் வேலை செய்ய உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னென்ன எங்களால பண்ண முடியும் உதவி செஞ்சிருக்காங்க. எங்க கட்சி சார்பிலும் நாங்க மருத்துவ முகாம் எல்லாம் இங்க தொடங்குறதுக்கு திட்டமிட்டு நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் இங்க கொடுக்க போறோம், செய்ய போறோம் நாங்க. அதனால ஆனா அதெல்லாம் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. நாங்க செய்யற உதவி கீழே பொறுத்திருக்கு சிறிய உதவி தான். அரசாங்கம் செய்யணும், வேகமா செய்யணும். அதனால இது ஒரு பாடமா கத்துக்கணும்னு நான் மீண்டும் சொல்றது. இந்த பாடமா கத்துப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லை. அது எப்படின்னா, இந்த பெரும் புயலோ பெரும் மழையோ அதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைக்கலாம், தடுக்கலாம். அதாவது we cannot prevent super cyclone, super floods, but we can prevent the damages these cyclones cause to a great extent. அது நம்மளால செய்ய முடியாது, அரசாங்கம் செய்யணும், செய்ய ஆகணும். அதனால அந்த நடவடிக்கைகள்ல அரசு அதை திட்டமிட்டு வரும் காலத்துல செய்யணும்னா, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் ஐநா சபை நிபுணர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறாங்க. நாங்க
தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி கட்சி மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருக்குது. தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் நாங்க. ஆனா எந்த அரசும் இதை கண்டுக்கல. இந்த அரசுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள்லாம் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், அடுத்து என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிலாம் தான் சிந்திக்கிறாங்க. தவிர அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை. அதனால அது மட்டும் இல்ல, இப்போ தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது சேட்டலைட், ஜியோ சேட்டலைட், GIS மேப்பிங் இருக்கு. GIS இன்ஃப்ராரெட் மேப்பிங். அந்த மேப்பிங்ல இது இங்க இவ்வளவு மழை பெஞ்சதுன்னா இந்த தெருவுல அண்ணா நகர், தூத்துக்குடி நகரத்துல அண்ணா நகர்ல முதல் தெருவுல இவ்வளவு மழை 30-20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அங்க எவ்வளவு தண்ணி நிற்கும், அதுக்கு எவ்வளவு வடிகால் கட்டணும்னு எல்லாமே தொழில்நுட்பம் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. அதை பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு அதுக்கு நேரம் கிடையாது. அது பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வடிகால் கட்டணும். இன்னொன்னு நான் பேசுறது இப்போ வெள்ளம் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷமோ அடுத்த ஆண்டோ அதுக்கு பிறகு வந்து கடுமையான வறட்சி வரப்போகுது, குடிநீர் பற்றாக்குறை வரும், மாத்தி வந்துட்டு இருக்க போகுது. இல்ல அதுக்கு என்னென்ன நீங்க செய்ய போறீங்க? மழை காலத்துல தண்ணிய சேமிக்கணும், மிச்சப்படுத்தணும். மழை வந்து நமக்கு ஒரு வரம், அது சாபம் கிடையாது, அது வரம். ஆனா இப்போ அரசுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா அது ஒரு சாபமா மக்கள் பாக்குறாங்க. இயற்கை நமக்கு கொடுக்கறது பெரிய வரம் மழை. ஆனா அதுல இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அதுல இன்னொரு 3 மாசத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நம்ம தவிச்சுட்டு தான் இருக்க போறோம். பாடம் நம்ம கத்துக்க போறது. அதனால இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள அதாவது வானிலை மையங்கள் இன்னும் சரியான முறையில தகவல் மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் ஆகுது. ஏதோ நவீனப்படுத்திட்டாங்க, நவீன கட்டிடம் வந்துடுச்சு, நவீன கருவிகள் வந்துடுச்சு. என்ன பிரயோஜனம்? நவீன கருவிகள் வந்துட்டு சரியான தகவல் கொடுக்குறாங்களா? நம்ம கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தா போதுமா? சென்னையில என்ன அவங்க பண்றாங்க? இப்போ புயல் வந்தது, அவங்க அரசு சொன்னாங்க 20 மில்லிமீட்டர் மழை பெய்யும் சொன்னாங்க. அங்க 200 மில்லிமீட்டர் பெய்யும் சொன்னாங்க, 400 மில்லிமீட்டர் பெய்யுது. இங்க அதாவது இந்த வெதர்மேன் பிரதீப் இருக்காப்ல, அவர் சொல்றது கூட நம்மளுடைய வானிலை மையம். எனக்கு அது சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு. ஆனா மனசுல வந்து எனக்கு வருத்தமா இருக்கு. பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த கம்ப்யூட்டர் வச்சு அங்கங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சரியான தகவல் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா நம்மளுடைய வானிலை மையம் இங்க பரவலா மழை பெய்யும், இங்க கனமழை பெய்யும், இங்க காற்றுடன் மழை பெய்யும். இப்படி பொதுவா சொல்றதுல என்ன பிரயோஜனம் இல்ல. ஏன் நான் இது சொல்றேன்னா, எந்த ஆதங்கத்துல நான் சொல்றேன்னா, நான் உலகத்துல பல நாடுகளுக்கு நான் பார்த்திருக்கிறேன், சென்றிருக்கிறேன். நான் அந்த நாட்டுல இது போன்ற வானிலை அறிக்கைகள்ல துல்லியமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்துல, அங்க நியூயார்க் பகுதி பாத்தீங்கன்னா நியூயார்க், மேன்ஹாட்டன், ஸ்டேட்டன் ஐலாண்டு, குயின்ஸ், பிரான்ஸ் பகுதி பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம், அதாவது 4-5 நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு மத்தியானம் இல்ல சாயங்காலம் 4 மணில இருந்து 5 மணி இருக்கும் அந்த மேன்ஹாட்டன்ல மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அதே போன்று 5 நாளுக்கு பிறகு மேன்ஹாட்டன்ல 4 மணிக்கு மழை பெய்யும். ஏன் அந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஏன் வரல? இன்னும் எப்ப கொண்டு வர போறீங்க? எப்ப பாதிப்புல இருந்து மீட்டு எடுக்க போறீங்க? இப்போ இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், வெள்ளம் அது தவிர்க்க முடியாது. 2015 சென்னையில பெரும் வெள்ளம் வந்தது. அந்த பெரும் வெள்ளத்துல அப்போ ஒரு ஆவணம் தயாரிச்சோம், நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் தயாரிச்சோம். அந்த ஆவணத்துல தெளிவா எல்லாமே பாயிண்டா போட்டுக்கிறோம். அடுத்த 10 வருஷத்துல வெள்ளம் வரும், இதை விட பெரிய வெள்ளம் வரும்னு சொன்னோம். அன்னைக்கே சொன்னோம். ஆனா 10 வருஷம் 8 வருஷத்துல வெள்ளம் வந்திருக்கு மறுபடியும் சென்னையில. இன்னைக்கும் நாங்க சொல்றோம் சென்னைக்கு அடுத்த 5-6 ஆண்டுகள்ல இதோட பெரிய வெள்ளம் வரும். ஆனா அப்படியே இதே நிலைதான் இருக்குமா? திட்டமிடுதல் இருக்குமா? அதுக்கு நிறைய மிட்டிகேஷன், டைவர்ஷனரி கெனால் எல்லாமே ஒவ்வொரு நகரத்துக்கு திட்டமிட்டு இப்போ வெள்ளம் வராம பாத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்ததுன்னா மக்களுடைய உடைமைகள் எல்லாம், வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம், வீட்டுல இருக்கிற டிவி, கிரைண்டர், மிக்சி, பீரோல புடவை எல்லாமே எல்லா பொருளும் போயிடுச்சு. பைக்கு, காரு எல்லாம் போயிடுச்சு, சம்பாதிச்சதுலாம். அதனால இதெல்லாம் மக்களுடைய பொருளை பாதுகாக்கிறதும், அரசு பொருளை பாதுகாக்கிறது, உயிர் சேதங்களை தடுக்கிறது, கால்நடைகளை அவங்களுடைய சேதம் தடுக்கிறது எல்லாம் இதுல திட்டமிடணும். அரசு திட்டமிட வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். கேள்வியில சார், அதாவது நீங்க சொல்லியிருக்கீங்க சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி நீங்க முக்கியமான பிரச்சனை. நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லாம ஊருக்கு கிராமத்துக்கு போல அதெல்லாம் விட்டுட்டாங்க. கேட்கிற கேள்வி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களா சென்னை மையத்துக்கு? நான் சொன்ன விளக்கம் சொல்லிட்டு நான் அதாவது விளக்கம் சொல்றேன் நான். அதாவது மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாங்க நவீனப்படுத்திட்டோம்னு சொல்றாங்க.
என்னுடைய கேள்வி மட்டும் என்னுடைய ஆதங்கம், ஒரு தமிழனா என்னுடைய ஆதங்கம் என்ன, வெளிநாடுகள்ல துல்லியமா 2 நாள் பிறகு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இந்த பகுதியில் மழை பெய்யும்னு சொல்றாங்க. இங்க ஏன் அது வரமாட்டுது? அந்த தொழில்நுட்பம் இங்க ஏன் வரல? சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டுகள் ஆகுறது இல்ல, ஏன் அந்த தொழில்நுட்பம் இங்க கொண்டு வர்றது? நீங்க புதுசா பில்டிங் கட்டினா, நீங்க டாக்டர் கொண்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் ஏன் வேலை செய்யல? ஏன் உங்களால சொல்ல முடியல? அதுதான் என்னுடைய கேள்வி. கேள்விப்பட்ட என்னுடைய ஆதங்கம். ஏன் நான் சொல்றேன்னா, வரும் காலம் இதை விட மோசமா இருக்கும். இதோட பெரும் வெள்ளம் வரும், பெரும் புயல் வரும், பெரும் சூறாவளி வரும், கடுமையான வறட்சியும் வரும் இடையில. அதனால அதற்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும். நம்முடைய வானிலை அப் டு டேட்டா இருக்கணும். வானிலை அப் டு டேட், உலகத்தில் உள்ள தரம், உலக தரம் வானிலை அறிக்கைகள் இங்க இருக்கணும். மொத்தம் பொதுவா இந்த மாவட்டத்துல மழை பெய்யும், இதுல கனமழை பெய்யும், அது லேசான மழை பெய்யும், இங்க காற்று வரும், காற்றோட கலந்ததெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். கரெக்டா சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல நாளை மறுநாள் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லுங்களேன். வெளிநாட்டுல சொல்றாங்க, ஏன் உங்களால சொல்ல முடியல? அந்த ஆதங்கம் தான் எனக்கு தவிர, நான் இதை அந்த மையத்தை கொச்சப்படுத்தணுமோ அப்பெல்லாம் என்னோட இது கிடையாது. அதனால அந்த ஆதங்கம் எனக்கு, ஏன்னா நான் உலகத்துல பல நாடுகளில் பார்த்த அந்த முன்னேற்றம் இங்க வரணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது அறிவிச்சாங்கன்னா உயிர் சேதம், உடைமைகள் எல்லாமே நம்ம காப்பாற்றலாம். வரும் காலம் மிக சோதனையான மோசமான காலங்கள் நம்ம பார்த்து போறோம். லிபியா நாட்டுல ஒரே ராத்திரியில 10,000 பேர் இறந்துட்டாங்க. ஒரு ராத்திரியில அங்க கிளவுட் பர்ஸ்ட் வேற எங்கேயோ நடந்து அங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு 10,000 பேர் கடல்ல உள்ள போயிட்டாங்க. அது 10,000 பேருக்கு மேல சொல்றாங்க. அப்ப அந்த சம்பவம் இங்க நடக்கிறதுக்கு நிச்சயமா நடக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், தொழில்நுட்பம் பயன்படுத்தணும். இந்த வானிலை தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, நான் சொன்ன சேட்டலைட் GIS மேப்பிங். இதுல நகரத்தில் இப்ப கிட்டத்தட்ட 22 மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 22 மாநகராட்சிகளையும் GIS மேப்பிங் பண்ணி இங்க மழை எவ்வளவு வருது, எவ்வளவு ஸ்டாம் வாட்டர் கட்டணும். ஆனா அப்படி பண்றாங்களா? இல்ல. அவங்க மாவட்ட செயல் அமைச்சருக்கு யார் வேணுமோ, மாவட்ட செயலாளருக்கு யார் வேணுமோ, அங்க கவுன்சிலருக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து, நீ 2 ஸ்டாம் வாட்டர் நீ எடுத்துக்கோ, நீ 4 எடுத்துக்கோ, அதுல எவ்வளவு கொடுக்குற என்ன கமிஷன், இதுதான் நடக்கிறது தவிர அங்க திட்டமிட்டு இவ்வளவு தண்ணி வரும், இவ்வளவு மழை பெய்யும், இவ்வளவு அகலமா ஆழமா அது இணைப்பு இருக்குதா? தூத்துக்குடி நகரத்துல பார்த்தா தெரியுது, லட்சணத்தை தெரியும். இது ஒரு மாநகராட்சி, இதுக்கு மேயர் என்ன இவ்வளவு காலமா மேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவு மழை பெஞ்சது, தண்ணி இன்னைக்கு 6வது நாள் கூட வடியலன்னா அப்புறம் என்னன்னா நீ இவ்வளவு நாளமா என்ன எவ்வளவு பணத்தை நிதியை ஒதுக்கீடு செஞ்சு என்ன பண்ணீங்க நீங்க? அது அந்த ஆதங்கத்துல இருந்து நான் கேட்கிறேன். உயிரிழப்புகள் இங்க அதிகமா இருக்கு. பட் அதை கூட ஒரு முழுமையான ஒரு தகவல் சொல்ல முடியல. ஏன்னா இப்ப எங்க செஞ்சு பார்த்தா இந்த இடத்துல ஒரு 20 பேர் வந்துட்டாங்க, அங்க ஒரு 10 பேர், அங்க ஒரு 3 பேர் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அரசு இது வரைக்கும் சொல்லி 32 பேர் சொல்லிருக்காங்க. நிச்சயமா 50 பேருக்கு மேல இருக்கணும், 50 அதுக்கு மேல இருக்கணும். ஏன்னா இன்னும் தகவல் வந்துருக்கு கிராமங்கள்ல வரல. அதெல்லாம் உடனடியாக அதை செயல்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். அதுதான் நான் பாக்குறேன். ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு, வேகப்படுத்தணும். மெடிக்கல் கேம்ப்ஸ், ஹெல்த் கேம்ப்ஸ் அதிகமா பண்ணுங்க. ஏன்னா அடுத்த கட்டத்துல இந்த செகண்ட் அட்டாக்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டாக் மழை, 2வது அட்டாக் ஹெல்த் இஷ்யூஸ், அது தவிர்க்கணும். அது அவசியமா செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.